வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். நிறைய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் சொன்னேன் நடக்கணும் நினைக்கும் போது நடந்துடுச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எவ்வளோ பேர் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஊழியத்தின் பாதையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, கான்ட்ராக்ட்லையும் சரி, வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்லையும் சரி, பரீட்சையிலும் சரி, எஜுகேஷனில் சரி, படித்து எழுதி கொண்டு இருக்கிறேன். என்ன ஆகுமே தெரியல. தூக்கி குப்பையில் போடுங்க. நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க, ஜெயம் பெறுவீங்க. எவ்வளோ பேர் நம்பிக்கையோடு கூட களத்தில் இறங்கி இருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் பாருங்கள். அந்த தைரியத்தோடு நீங்கள் இறங்கி இருக்கிறீங்க. அப்போ அந்த தைரியம் உங்களை எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கணும்? வெற்றியில் கொண்டு போய் நிற்க வைக்க. என்றைக்குமே தைரியம் உங்களை ஏமாற்றம் அடை செய்யாது. அதாவது கோலத்தனங்கள், தைரியம் இல்லாதவைகள் தான் ஒரு மனிதனை தோல்வியில் கொண்டு போகும். ஆனால் தைரியமாக இருக்கிற நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுங்க. ஏன்னா எதை வச்சு சொல்றேன், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்தது பாருங்க. ஆனால் எதிலுமே நீங்கள் சோர்ந்து போகாதபடி, ஒரு காலை பின்னிட்டு வைக்காதபடிக்கு தைரியமாக இருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிக்கிறீங்க பாரு. இவ்வளோ தூரம் வெற்றி பெற்றுக்கிறீங்க. இதை வைத்தாலும் சொல்லுகிறேன், தொடர்நிலை போராட்டத்தில் ஓடிக்கிட்டே இருங்க. பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் வரும் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. வீண் போக விடமாட்டார் கர்த்தர். சேனைகள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறார் தேவன். அதனால் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும், வரும். இன்றைக்கே அது ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கே அந்த ஒர்க் அவுட் ஃபைல் உங்களுக்கு வரும். இன்றைக்கே அது செக்ஷன் ஆகும். இன்றைக்கே வர வேண்டிய பணம், அந்த பண்டல் லட்சம் பண்டலாக கட்டுக்கட்டான பணங்கள் வரும். ஏன்னா நோக்கத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு, நோக்கம் உடைய உங்கள் கையில் தான் கட்டுக்கட்டாக பண்டலை தேவன் அனுப்ப போகிறார். அதை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துடைய நோக்கத்தை விரிவாக்க போகிறீங்க. அடுத்தது வேற லெவல். உங்கள் ஊழியம், உங்கள் குடும்பம், உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் டாப்பில் இருக்கும் பாருங்க. அப்படி டாப்பில் இருக்கும்போது என்ன நடக்க? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.